ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் அந்த கமலேஷ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பென்னோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதாவது பென்னுக்கு வாட்ச் கிடைச்ச கதையிலேருந்து அவர் அந்த யூனிவர்ஸை உருவாக்கின கதை வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே வீடியோவில் கிடையாது, ஏன்னா ஒரு கதை ரொம்பவே பெருசு. அதனால் பார்ட்டாக போட போகிறோம். அந்த வகையில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் நான் பென்னுக்கு எப்படி அப்டேட்ஸ் கிடச்சி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னே நீங்களே திரும்ப போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென் சீரிஸாக பார்ப்பீங்க, கிளாசிக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே வாங்க நம்ம பென்னோட கதைக்குள்ளே போவோம். பென்னோட 10 வயசில் அவர் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சரி சம்மர் கேம்புக்கு வெக்கேஷன் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு அவரோட நம்ம மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெக்கில் வந்து தான் கிளம்புறாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா தான் அவருக்கு ஒரு சாக்காக இருக்கும். ஏன்னா அவரோட கசைனான குவென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம்புக்கு தான் வந்திருப்பாங்க. 2 பேருக்கும் முட்டிகிட்டே இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி ரைட்டாக சுட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே கேம்பு போட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்து கூட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா கேம்ப் வந்து போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவென்னுக்கும் பென்னுக்கும் தான் முட்டிகிட்டே இருக்கும். 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. மேட்ச் வந்து காண்டை இல்லை பென்னு போய் விறகு குச்சி வச்சு கொண்டு வாடான்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வைப்பார். அப்போ போயிட்டு பென் வந்து பார்த்தீங்கன்னா விறகு குச்சி இருக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. இது வரைக்குமே பென் வந்து எப்படின்னா, அதாவது பென்னோட கேரக்டர் எப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஆச்சு பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிடுவார். பட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுற கேரக்டர் தான் பென் வந்து இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா குச்சி தெரியலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருப்பாரு. இதனால் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும்னா நம்ம ஆஸ்னத்துன்னு ஒருத்தவர் அப்படி ஒரு கேலன் பீன் சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் வந்து உருவாக்குவார். அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா அழிவுக்கான பாதையாக போயிட்டு ஆள் வந்து விட்டு போயிடும். இந்த கதையை வந்து நான் ஃபுல்லாக நிறையா வாட்டி பேசியாச்சு. அதை லிங்க் மேலே தரேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மட்டும் வந்து நான் சொல்கிறேன். அதனால் விட்டு போனதுக்கப்புறம் சரி இந்த உலகத்தை வச்சு அமைதியை வந்து உருவாக்கணும், இந்த உலகம் எல்லாம் சமமாக இருக்கணும், எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அமைதிக்காக வந்து கேஜெட் வந்து உருவாக்குறாரு. அதுதான் ஆம்னிடிச். இந்த ஆம்னிடிச் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஏலியன் ஃபார்ம் வந்து தான் ஏலியன் ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பவர் வந்து யூஸ் பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இது ஆட்டையை போட்டு நம்ம எடுத்து விட்டோம்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம ஆடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரான். அவன் யாருக்கிட்டா வில்கேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேஸ் வந்து பிடிச்சி அந்த ஆம்னிடிச் வந்து ஆட்டையை போடலாம்னு சொல்லிட்டு வரான். ஆனால் மேஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆம்னிடிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து அனுப்பி விட்டுறாங்க ஜெனிங்களோட உதவியால். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வில்கேட்ஸ்லேருந்து தப்பி வந்து காப்பாற்றி அந்த ஆம்னிடிச் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வில்கேட்ஸ் பின்னாடியே வந்துடுறான். பின்னாடியே வந்தது மட்டும் இல்லாமல் வில்கேட்ஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனியோட ஸ்பேஸ்ஷிப் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அடுத்த பக்கம் இந்த ஆம்னிடிச் போனதுனால வேற வழி இல்லாமல் இந்த ஆம்னிடிச்சை காப்பாற்றி தீரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து ஆம்னிடிச் வந்து அனுப்பி விட்டுறாங்க நம்ம ஜெனிங்கிற கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணி ஸ்பேஸ்ஷிப்போட சேர்த்து வில்கேட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க ஜெனின். ஆனால் நம்ம ஜெனின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிச் ஒரு இடத்துல ஜெனின் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்லையும் தான் மாட்டிப்பாங்க. ஆம்னிடிச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் இருக்க இடத்தை நோக்கி தானா வந்து விடுவோம். அப்படி வந்து எரிக்கல் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பென் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். இல்லை பக்கம் வந்து பென் பக்கத்தில் பென் பக்கத்தில் வந்து போடுவோம். கடைசியில் பார்த்தா எரிக்கலாவே இருக்காது. அதுக்குள்ள வந்து ஒரு ஏலியன் கேஜெட் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மேலே இருந்துகிட்டே பென் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் சரிக்கு கீழே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் மாதிரி அமைப்பு தான் திறக்குது. திறந்து பிளிங்க் சவுண்ட் வருது. சக்கனும் பச்சை கலர் லைட் எரியுது. டப்புக்குன்னு வந்து பென் கையில் வந்து பிடிச்சிக்குது. இதை பென் பார்த்துட்டு ஒரு பெண்ணு கொண்டு புரியல. என்னடா ஸ்பேஸ்லேருந்து வாட்ச் வருது, வாட்ச் வந்து பக்கம் கை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாட்ச் வந்து கழட்ட பார்க்குற பக்கம் அமைக்க பார்க்குற ஒன்றும் வேலைக்கு ஆகல. இது எல்லாமே நடந்துச்சு தெரியுமா. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பெரிய வேலை வந்து பார்த்துருப்பாரு. அதை இப்பயே சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அது உங்களுக்கு யாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ சொன்ன வச்சுக்கோங்க ஒரு நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால் நம்ம போக கதை வயசு வந்துட்டுனா அதை நம்ம அப்படியே வந்துட்டு பார்ப்போம். அதனால் இந்த பின்னாடி நடந்த கதை வந்துட்டுனா நான் இப்போ சொல்லலை, அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணு கண்ணாமனா அந்த வாட்ச் வந்து நோண்டி பார்க்குறாரு. நாலு வந்து ஒரு பட்டன் இருக்குது, அது அமுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வாட்ச் தூக்கி என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணை அமுக்கி பார்க்குறாரு. அமுக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் வந்து வேற ஒரு உருவத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் வராரு. அப்படி வந்து பென் முதல்ல ஹீட் பிளஸ்ட் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் வராரு. ஹீட் பிளஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது எங்கே காட்டுக்குள்ள மரம் இருக்கும். மரத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து எரிச்சு விடுறாரு. காடியும் வந்து தீப்பத்தி எரியுது. இது தெரிஞ்சு நமக்கு நம்ம மேட்சும் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா காட்டுக்குள்ளே போனது யாரு, நம்ம பெண்ணு கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து தான் காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து சாக்கா இருக்குது. ஏன்னா உள்ள இருந்தது பெண்ணு கிடையாது, ஹீட் பிளஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பனைகளான்னு சொல்லிட்டு நினைக்க பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முடியல. அப்புறமா தான் பெண் சொல்கிறாரு, ஏமா இது நான் தான்மா, அது வந்து நான் அந்த வாட்ச் வந்துச்சு அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ பெண் நீதானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண் வந்து சாக்கா வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வந்துடுறாங்க. மேட்ச் வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட பிளான் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து 2 பக்கமும் மோதிர மாதிரி வச்சு அந்த நெருப்பு வந்து காட்டு தீ வந்து எப்படி வந்து நினைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேம்போட இடத்தையும் வந்து வந்துடுறாங்க. மேட்ச் வந்து ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. மேட்ச் வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் வந்து நான் சொல்லலை. இது என்ன கேஜெட் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன், எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் 2 பேரும் சேஃபாக இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு தான் பென்டையும் சொல்லிட்டு போவார். ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணு சும்மா இருப்பாரா, வாட்ச் வந்து கண்ணாமனா நோண்டி ஒயில்டு மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் வராரு. இந்த மாதிரி ஏலியன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பேஸ் இப்போ அட்டாக் பண்ணதுக்கு அப்போயே வந்து ட்ரோன் வந்து அனுப்பி போட்டிருப்பான். இந்த மாதிரி ஆம்னிடிச் எங்கே கை போச்சு அதை வந்து கை கெடுத்துருப்பான்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி போட்டிருப்பான். அதனால் வந்து ட்ரோன் வந்து பெண்ணு தேடி வந்து வந்திருக்கும். பெண் வந்து ஒயில்டு மட்டும் இருந்ததுனால நம்ம அந்த ட்ரோன் வந்து ஈஸியாக வந்து டிஃபிட் பண்ணிடுவார். இந்த பக்கம் மேட்ச் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அது என்ன எது சொல்லிட்டு வந்து ஆர்வம் தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து மேட்ச் வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம இடம் தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது பென் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரெஸ்பெக்ட் நம்ம வந்துடுறாரு. என்னதுன்னு சொல்லிட்டு கழட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ட்ரோன் வந்து வில்கேட்ஸ் ட்ரோன் வந்து பக்கத்தில் மக்கள் வந்து அட்டாக் பண்ணுது. இதை பார்த்தா ஹீரோக்கு வேலை விட்டுறன்னு சொல்லிட்டு பெண் தயாராக நம்ம மேட்ச் வர வெளியில் சரி நான் தான் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்சை பத்திரமா யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறாரு. அங்கே போய்ட்டு வந்து முதல்ல பெண் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறது
டைமண்ட் ஹெட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். டைமண்ட் ஹெட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்து வில்கேட்ஸோட பெரிய ட்ரோன் வந்து டிஃபிட் பண்ணிடுறாரு. அந்த ஏலியன் டெக்னாலஜி வந்து எப்படி வந்து அந்த ஏலியன் ட்ரோன் வந்து எப்படி வந்து டிஃபிட் பண்ணிடுறாரு. ஒரு சூப்பர் ஹீரோ வந்து மாறிடுறாரு. அப்போ வந்து டைமண்ட் ஹெட்னு சொல்லிட்டு நம்ம டைமண்ட் ஹெட்க்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ரெகனைஸ் பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருப்போது நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு மேட்ச்க்கு வந்து புரியுது. அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு இவங்க 3 பேரும் வந்து ஒவ்வொரு ஊரும் வந்து சுற்றுறாங்க. டாக்டர் ஆனிமோ கூட சண்டை போடுறாங்க. பென்னோட வாட்சை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் ஆனிமோ தான் டிஃபிட் பண்ணி இப்படி வந்து அனுப்பிவிட்றாங்க. அப்புறம் இடையில சில பல ஃபார்வர்ட்ஸோட வந்து பிரச்சனை வருது. டாக்டர் ஆனிமோக்கு வந்து ஆம்லெட்ஸை பற்றி வந்து தெரிஞ்சிருது. இந்த மாதிரி வந்து ஆம்லெட் சாட்டே பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரும் சுற்றி வந்து விசித்திரமான விஷயம் தான் நிறைய தான் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த சில நேரத்தில் அந்த ட்ரோன்ஸ் வருது, வில்கேட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கும் தான் தெரிய வருது. அப்போ தான் சமயத்தில் வந்து மேட்சோட ரகசியம் வந்து பென்னுக்கும் கோயினுக்கும் தான் தெரிய வருது. அதாவது நம்ம மேட்ச் வந்து ஒரு பிளம்பர் வந்து இருந்திருப்பாரு. இவர் தான் வந்து வில்கேட்ஸ் வந்து முதல்ல டிஃபிட் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பிளம்பர் இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறது கிடையாது. இவர் வந்து பிளம்பரான்னு சொல்லிட்டு வந்து ஏலியன் ஆர்கனைசேஷன் தான் வேலை பார்த்துருப்பாரு. அதை பற்றி இவர் தான் அந்த ஏலியன் ஆர்கனைசேஷன் பெஸ்ட்டாக இருந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸை பற்றி கொஞ்சம் வந்து பென்னுக்கும் தெரிய வருது. நாங்கள் மேட்ச் வந்து பென்னுக்கு பயங்கரமாக ட்ரெயினாக வந்து தராங்க. அவன்ட்டு தேடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கேரக்டர்ஸ் வந்து வில்கேட்ஸ் வந்து அனுப்பி போட்டுறான். டெட்ராக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ங்கிற மாதிரி வில்லன்ஸ் அனுப்பி போடுறான். அதுக்கப்புறமா தான் பென்னுக்கு தெரிய வருது இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏலியன்ஸ் மாதிரியும் தான் நிறைய பீசஸும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னுக்கும் தான் தெரிய வருது. அப்புறம் நான் மேட்ச் மூலியமாக தான் திரும்ப தான் ட்ரெயின் எடுத்துக்கிட்டே இருக்கான் பென்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வில்கேட்ஸ் அவன் ஃபுல்லாக தான் ஹீல் பண்ணி பென் வந்து அடிச்சு போட்டு ஆம்லெட் வந்து ஆட்டை போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நேரடியாக வந்து பென் கிட்ட வந்து சண்டைக்கு வரான். நான் பென் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் டிஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நான் பார்க்குறேன். நம்ம தான் சுத்தம் வந்து கதையாக மாட்டுது. அதுக்காக அவங்க மேட்சோட உதவி வேலை வந்து பென் வந்து எப்படியே பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து பண்ண முடியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா பென் வந்து வில்கேட்ஸோட ஸ்பேஸுக்கு வந்து கூட்டு போயிட்டு வாட்ச் வந்து கரெக்டானு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக என்ட்ரி கொடுத்து நாங்கள் மேட்ச்சுக்கு வேணும் வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் அந்த ஆம்லெட்ஸ் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து வாட்ச் வந்து லைட் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஹீரோ கண்ட்ரோல் வந்து அன்லாக் ஆயிருக்கும் மாஸ்டர் கண்ட்ரோல். அதை வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வில்கேட்ஸ் வந்து தோன்சம் பண்ணிடுறாரு. அப்படி நான் வில்கேட்ஸ் வந்து அடிச்சு வாட்டி விட்டுறாரு. நம்ம பென் வந்து ஜெயிச்சிடுறாரு. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பென்னுக்கு இப்போ நிம்மதி வருது. எப்படி வந்து வில்கேட்ஸ் வந்து டிஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பெரிய விளையாட வரமாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவங்க மேட்ச் வந்து உங்கள் ரகசியத்தை சொல்லுங்கள், நீங்கள் என்ன இருந்தீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்காரு. ஆனால் பென்னுக்கு இது முடிவு கிடையாது. இன்னும் எக்கச்சக்கமான வில்லன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. கோஸ்ட் பிரேக்கு, ஃபார்வர்ட் நெட்ஸு, நெகட்டிவ் டென்ஸ் சொல்லிட்டு வந்து அடுக்கடுக்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போக போக வந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த பாட்டு வந்து நம்ம முடிச்சுப்போம். ஏன்னா இதில் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க மொத்தத்தையும் எனக்கு ஒன்று வந்து புறத்தினலாம் போயிடும். நான் கஷ்டப்பட்டு இந்த கிளாசிக் ஃபுல்லாக வந்து ஒரே வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். ஆனால் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் தான் வேஸ்ட்டு. எனக்கு வியூஸ் வந்து எனக்கு நினச்சபடி கிடைக்காது. அதனால வந்து பார்ட்டாக போடுவோம். ஏதாச்சும் ஒரு பாட்டாச்சு கை காவன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த பாட்டை பார்க்கணும் வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லை வைக்கணும் ஆத்துருங்க. அப்போ தான் அடுத்த பாட்டை உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப எத்தனை பேர் இந்த கிளாஸுக்கு பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சீசன் 1 பார்த்து முடிங்க. நான் சீசன் 2 கதையோட அப்படியே வந்து வரேன். இதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் செஞ்சுட்டேன். பாய்.